இன்னைக்கு வீடியோவில் இந்த 1.5 மீட்டர் ஃபேப்ரிக் வச்சு ஒரு க்யூட்டான ஃப்ராக் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டேப், ஒரு சாக், சிசர் அண்ட் த ஸ்கேல். சரிங்களா? இப்போ குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, இது 1.5 மீட்டர் ஃபேப்ரிக். இதை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது இப்படி இருக்க ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சைட் ஃபோல்டிங் இருக்குது, ஒரு சைடு வந்து ஓப்பன் இருக்குது. இது ஒரு சிம்பிளான DIY ஃப்ராக் தான். சரிங்களா? நான் ஒரு 5 inches மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நெக் விட்த் 2 inch, ஷோல்டர் வந்து ஒரு 2 inches எடுத்துக்கிறேன். அந்த ஆர்ம் ஹோல் லென்த் வந்து 4. ஸோ ஷோல்டர்லேருந்து எனக்கு தேவையான லென்த் பார்த்தீங்கன்னா 22. உங்களுக்கு வந்து 1/2 inch அலவன்ஸ்க்கு நீங்கள் விட்டுக்கணும். ஓகேவா? இப்போ ஒன் சைட் ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் போயிடலாம். இது ரொம்ப சிம்பிளான DIY ஃப்ராக் தான். நீங்களே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நெக்லேயும் ஆர்ம் ஹோல்லையும் இருக்க ரா எட்ஜஸை கன்சீல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம். நம்ம அந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து நான் ஒரு கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறேன். ஓகேவா? நான் இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்க கிராஸ் பீஸை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. எட்ஜில் ஒரு இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. டைரெக்டாக அப்படியே கவுன்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம், பட் பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி. கவுனோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த டேப் வச்சு, இந்த பைஸ் டேப் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஆர்ம் ஹோலுக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இது க்ளீனாக டேர்ன் ஆகும். இந்த சைடு இருக்கு இல்லையா, இப்படி வச்சு கம்ப்ளீட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ளோசிங் ஸ்டிச் மறக்காமல் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ரா எட்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இப்போ இந்த ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த சைடு இருக்க ஸ்லீவும் நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக் ரவுண்ட் மட்டும் இருக்குது. நெக் ரவுண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால நான் வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிட் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி சென்டராக ஒரு ஸ்லிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஹூக் ஐ வச்சுக்கிட்டோம்னா பேபிஸ்க்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் கொடுத்துக்கிறேன். இதையுமே இந்த மாதிரி ரைஸ் டேப் வச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுக்கணும். அது வரைக்கும் சிசரோட இந்த கார்னரில் இப்படி கட் பண்ணணும். சிசரோட இங்கேருந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா தெரியாமல் ஃபேப்ரிக் சேர்ந்து கட் ஆகிடும். ஸோ இந்த கார்னர் வச்சுட்டு இப்படி ஃபுல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட் வரைக்குமே கட் ஆகும். இப்போ என்ன பண்ணலான்னா இதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது இந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து வீட்லேயே பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹூக்கோ பட்டனோ வச்சுட்டு நமக்கு அவங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து இங்கே வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, நான் வந்து ஹெம் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே ஸ்டிச்சஸ் விசிபிளாக இருக்கணும்னு இல்லை. ஸோ இதை வந்து ஹெம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம், பட் வந்து இதை ஹெம் பண்ணோன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ஃபினிஷ் இருக்கும். இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஃபைனலாக ஹெம் பண்ணிப்பேன். ஸோ நெக் வந்து இப்போ கன்சீல் பண்ண போகிறேன். நெக் கன்சீல் பண்ணுறதுக்கு சேம் ப்ராசஸ் தான். ஆர்ம் ஹோல் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நெக்குமே நம்ம வந்து கன்சீல் பண்ண போகிறோம்.
இந்த பைஸ்டிப் எடுத்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண சொல்லி உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் காட்டினேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணாமல் எப்படி பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நெக் ஸ்டிச் பண்ணும் போது இதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா நெக் லூஸ் ஆயிடும். இதை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணாமல் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நெக் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது என்ன மெஷர்மெண்ட்ஸ் ஷேப் கொடுத்தீங்களோ அந்த ஷேப் மெயின்டைன் ஆகும். டேப்பை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது, அப்படியே ஃப்ரீயாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ எட்ஜுக்கு வரும்போது ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட், இந்த சைடு வந்து நான் மேலே ஃபோல்ட் பண்ணி காட்டினேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் இன்னும் கூட ஈஸி. இப்படி பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு நாட்ச் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து இப்படி ரிவர்ஸ் பண்ணும்போது எட்ஜ் வந்து க்ளீன் ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணாலும் ரெண்டுமே சேம் ஃபினிஷ் தான் கொடுக்கும். இது ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரெண்டுமே ஒரே ஃபினிஷ் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஹேண்ட் பண்ணி எடுக்கிறேன். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு சைட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டமில் இருக்க ரா எட்ஜை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் நார்மலாக மடித்து தைப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான், கீழே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹெம் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா ஆல்ரெடி போ பண்ணுற வீடியோ வந்து நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போலாம் நான் வந்து 7 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருந்தேன். 1.5 மீட்டரில் கிட்டுக்கு வந்து ஒரு க்யூட்டான ஃப்ராக் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கில் நாளைக்கு வந்து எனக்கு ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.